வணக்கம் தோழிகளே, வெல்கம் டு லைஃப் சேஞ்சிங் கேலரி தமிழ். இன்றைக்கி வந்துட்டு நம்ம 7 நாள் 7 வகையான சைட் டிஷ் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா வாழைக்காய் ஃப்ரைஸ் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு உருளைக்கிழங்கு நறுக்கும்ல, அந்த மாதிரி தான் வாழைக்காவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி வாழைக்காயை இந்த மாதிரி நீளமாக வந்து கொஞ்சம் தடியாக வெட்டிக்கோங்க. அப்புறம் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கறி மசால் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்து லேசாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பெரட்டி ஊற வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் ஊறினா போதும். எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த வாழைக்காவை போட்டு மொறுன்னு பொரிச்சு எடுத்திங்கன்னா சுவையான வாழைக்காய் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடும். அதிகமாக எண்ணெயில் வந்து எதுவும் அப்படியே துகளாக இறங்காது. நம்ம இந்த மாவெல்லாம் கோட்டிங்க்கு சேர்த்துருக்கறனால செம்ம மொறுன்னு இந்த வாழைக்காய் ஃப்ரைஸ் வரும். உண்மையிலே குழந்தைங்க வந்து ஃபஸ்ட்டு இது வாழைக்காவா உருளைக்கிழங்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். வாழைக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி வாழைக்காய் ஃப்ரைஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுத்து பாருங்கள். சாம்பார் சாதத்துக்கு இந்த வாழைக்காய் ஃப்ரை சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வெரைட்டி ரைஸ்க்கும் வந்துட்டு இந்த வாழைக்காய் ஃப்ரைஸ் வந்து கொடுத்து விடலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே வந்துட்டு நான் 7 நாள் 7 வகை சைடிஷ் ரெசிபி பார்ட் 1 போட்டிருக்கேன். அதுலேயும் நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு 7 வகையான சைடிஷ் ரெசிபிஸ் நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு அடுத்த ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் வெண்டைக்காவை சுருளாக வதக்கி எடுக்க போகிறோம். அதுக்கு வெண்டைக்காவை வந்துட்டு ரொம்ப பொடியாக நறுக்காமல் கொஞ்சம் வந்து தடியாக நறுக்கிக்கோங்க, கேப் விட்டு. அப்போ தான் வந்துட்டு வளவளப்பு அதிகமாக ரிலீஸ் ஆகாது. கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் எண்ணெய் வந்து சேர்த்தே ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம்லாம் போட்டு தாளித்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு வெண்டைக்காய் உள்ளே சேர்த்து நல்லா ஒரு 4 நிமிஷம் வந்து அப்படியே கிண்டி விட்டுட்டு ஃபுல்லாக குறைச்சி வச்சு மூடி வச்சுருங்க. அப்பப்போ எடுத்து கிளறி விடுங்க. அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வந்து இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். 3/4 பதம் வெந்த உடனே உப்பு சேர்க்கலாம், அப்போ தான் அளவு தெரியும். பாருங்கள், இப்படியே வந்து நான் ஒரு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் எடுத்து கிண்டி விட்டுருக்கேன். நல்லா வந்து அந்த வளவளப்புலேயே வெண்டைக்காய் வெந்துருச்சு. அப்புறம் வந்து இப்போ ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியாக நறுக்கி அதை உள்ளே சேர்த்து நல்லா இப்போ நம்ம வந்து கிளறி விட்டோன்னா அதில் இருக்கிற அந்த வெண்டைக்காயில் இருக்க எக்ஸஸான வளவளப்பு எண்ணெய் எல்லாத்தையுமே எடுத்துரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. இந்த வெண்டைக்காய் பொரியல் வந்துட்டு பருப்பு சாதத்துக்கு சூப்பராக இருக்கும், வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக வந்து அரைக்கீரை பொரியல் பார்க்கலாம். இந்த மாதிரி ரொம்ப பெருசாக முத்தின தண்டை மட்டும் நீக்கிடலாம், மற்ற எல்லா இலைகளையும் தண்டோடு எடுத்துக்கலாம். அப்போ தான் அரைக்கீரை பொரியல் சூப்பராக இருக்கும். இந்த அரைக்கீரை பொரியல் வந்து முந்தின நாளே உருவி வச்சுட்டா ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். இல்லைன்னா வீட்டில் நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அரைக்கீரை பொரியல் பண்ணலாம். பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்லெண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிவிட்டு கீரைக்கு வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு அதே மாதிரி 1 டீஸ்பூன் வந்துட்டு சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை ஃபுல்லாக பொடியாக நறுக்கி பச்சை மிளகாவோடு சேர்த்து உள்ளே போட்டு நல்லா வந்து இது ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அந்த மாதிரி வதங்கினா தான் கீரை பொரியல் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கீரை, நல்ல கீரையை 3 தடவை வந்து தண்ணியில் போட்டு அலசி அப்படியே அந்த தண்ணியிலேருந்து அதை அப்படியே வந்து பிழிஞ்சு எடுங்க. இப்படி கை வச்சு நம்ம வடித்து எடுக்கக்கூடாது, கீரையில் இருக்க மண் வராது. அதனால் நம்ம ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி பிடிச்சிட்டு கீரையை உள்ளே சேர்த்து அலசி எடுத்து பிழிஞ்சு இன்னொரு பாத்திரத்தில் போடணும். அப்படி தான் நம்ம கீரை கழுவணும். இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க கீரையை நம்ம வந்து இப்படியே ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டோன்னா அதில் இருக்கிற நீரெல்லாம் ரிலீஸ் ஆகி கீரையோட அளவு குறையும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கீரை வேகிறதுக்கு தேவையான தண்ணியை நம்ம சேர்க்கணும். முதவே தண்ணி சேர்த்தோன்னா அது ரொம்ப நிறைய தண்ணி ஆயிரும். கீரை வந்து ஓவராக வெந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கீரை வந்து இந்த அளவுக்கு வந்து சுருங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த கீரைக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை நம்ம வந்து சேர்க்கணும். பாருங்கள், கீரை வந்து கீரையிலேருந்தே தண்ணி விட்டுருக்கு. இப்போ நான் வந்து 1/4 செம்பு தண்ணி தான் சேர்த்துருக்கேன். டம்ளரில் எடுத்துக்கணுன்னா சும்மா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். அப்புறம் இப்போ இந்த கீரையை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். கீரையை வந்து முக்கியமாக மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. கீரை வேக வைக்கிறப்போ முதவே உப்பு சேர்க்கக்கூடாது. அந்த மாதிரி உப்பு சேர்த்தோன்னா கீரையில் வந்து ஒரு கார்ப்பு டேஸ்ட் வந்துடும். அதே மாதிரி கீரை வந்து மூடி போட்டு வேக வச்சோன்னா அதில் இருக்கிற சத்துக்கள் வந்து குறையும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு குட்டி வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பை வறுத்துட்டு தேங்காவோடு சேர்த்து நம்ம வந்து அதை அரைச்சி வச்சுக்கலாம். அந்த நிலக்கடலை பருப்பும் தேங்காயும் சேர்ந்து நம்ம துருவி வச்சுட்டு அதை வந்து நம்ம இந்த லாஸ்ட்டில் கீரை பொரியலில் போட போகிறோம். கீரைக்கு தேவையான உப்பு கீரை வெந்தப்புறம் லாஸ்ட்டில் சேர்த்துருக்கேன். இப்போ நான் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கீரையில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் வந்துட்டு
இப்போது கீரை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த தேங்காயும் கடலைப்பருப்பும் போட்டு துருவி வச்சது அதை வந்து உள்ளே சேர்த்துக்கணும். உள்ளே சேர்த்து இதையும் நல்லா இப்போ கலந்து விட்டுக்கணும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை கலந்து விட்டு அந்த இதை வந்து ஆஃப் பண்ணிட்டோன்னா சுவையான அரைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அரைக்கீரையே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த அரைக்கீரை பொரியல் வந்துட்டு நம்ம எல்லா சாப்பாடுக்குமே சேர்த்துக்கலாம். எந்த சாப்பாடுக்கு வேணால் இதை வந்து சைடிஷாக செஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அடுத்ததாக வந்துட்டு பார்த்திங்கன்னா வாழைப்பூவில் முட்டை பொரியல் செஞ்சு சாப்பிட போகிறோம். வாழைப்பூ பொதுவாகவே வந்துட்டு கொஞ்சம் துவர்ப்பு தன்மை உள்ளது. ஸோ அந்த முட்டை போட்டு சமைக்கிறப்ப டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். அதுக்கு வாழைப்பூவை ஃபஸ்ட்டே வந்துட்டு அந்த நடுவில் இருக்கிற அந்த தண்டை சுத்தம் பண்ணிவிட்டு அதை வந்து மோரில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகாவை கீறி உள்ளே சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி இருந்தால் போதும். இப்போது நம்ம வாழைப்பூவை உள்ளே சேர்த்து வாழைப்பூவை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வாழைப்பூ வேகிற வரைக்கும் வேக விடலாம். வெந்து இந்த மாதிரி தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் 2 நாட்டுக்கோழி முட்டையை ஒரு பாத்திரத்தில் வந்து உடச்சி ஊற்றி வச்சுருந்தேன். அதை வந்து உள்ளே சேர்த்து நல்லா வந்து கலந்து விடலாம். முட்டை வந்து நல்லா பிரிஞ்சு பொரியல் ஆகிற வரைக்கும் இப்படி கலந்து விடலாம். அவ்வளோதான். இதில் வந்து துவப்புத்தன்மை சுத்தமாக தெரியலங்க, சூப்பராக இருந்தது. சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிருந்தனால செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. வாழைப்பூவை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக அதலக்காய் பொரியல் பண்ணலாம். இது வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது. இந்த அதலக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு உள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்துடாதீங்க, மேலேயும் கீழேயும் காம்பு மட்டும் நீக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் உள்ளே சேர்த்து வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு 4 பூண்டை தட்டி உள்ளே சேர்த்துக்கலாம். அப்புறம் அதலக்காயை உள்ளே சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு அப்படியே வந்துட்டு நம்ம அடுத்தடுத்து சில பொருட்களை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 3/4 பதம் இப்படி வந்து வதங்கி வந்ததுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூன் வந்து மசால் பொடி, குழம்பு மசால் பொடி சேர்த்துக்கலாம். குழம்பு மசால் பொடி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடணும். அப்புறம் இந்த மாதிரி வந்து இது வந்ததுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வந்து புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளித்தண்ணி உள்ளே சேர்க்கணும். ஏன்னா இது பாவக்காய் மாதிரி லேசான கசப்பு சுவை உள்ளது. பாவக்காயோட கசப்பு தன்மை கம்மி தான், இருந்தாலும் நம்ம இந்த புளித்தண்ணி சேர்த்தோன்னா சுவை கூடுதலாக இருக்கும். அப்புறம் புளித்தண்ணி சேர்த்து நல்லா இதை வந்து வற்ற விட்டு நம்ம வந்துட்டு உப்பு சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளோட சுவையான அதலக்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிரும். கூட்டு இல்லை பொரியல் எது வேணால் சொல்லலாம். அந்த புளி தண்ணி வந்து நல்லா வற்றிடணும். அதுக்கப்புறம் வந்து இதை நம்ம பருப்பு சாதத்துக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இல்லை புளி சாதம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ்க்கு இது வந்து சாப்பிடலாம். அடுத்ததாக வந்து எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் வந்து பார்க்கலாம். நல்லா வந்து எண்ணெயிலேயே சுருளை எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணலாம். இப்போ வந்து அதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். அடுத்ததாக வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமாக நறுக்கி உள்ளே சேர்த்துருக்கேன். அதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அப்புறமேட்டு வந்து இந்த மாதிரி கத்திரிக்காவை நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் சன்னமாக நறுக்கிக்கோங்க எண்ணெய் கத்திரிக்காய்ன்றனால, அப்போ தான் வந்து கத்திரிக்காய் நல்லா வேகும். குண்டு குண்டாக நறுக்குனா வேக லேட் ஆகும். அதே மாதிரி ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் உள்ளே போட்டு நல்லா வந்து இப்போ கத்திரிக்காவை வதக்கி விடணும். நம்ம குறைச்சி வச்சு அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. அப்பப்போ எடுத்து கிளறி விடுங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். அந்த எண்ணெயிலே கத்திரிக்காய் சூப்பராக வெந்துடும். கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக வந்து குழம்பு மசால் தூள் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா சுருளை வதக்கி எடுத்திங்கன்னா நம்மளோட சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க, டேஸ்ட் வந்து குறையும். இது வந்து வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கோழி முட்டை பொரியல் பார்க்கலாம். அதுக்கு வந்து எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் சீரகத்தை உள்ளே போட்டு தாளிச்சிட்டு பச்சை மிளகாவை 2 நறுக்கி உள்ளே சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் உள்ளே சேர்த்துருக்கேன். நாட்டுக்கோழி முட்டை பொரியலுக்கு எப்போவுமே வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, சுவை அருமையாக இருக்கும். அடுத்ததாக வந்து இப்போ இதை நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நாட்டுக்கோழி வந்து அப்பப்போ குழந்தைங்களுக்கு சாப்பாடில் சேர்த்துக்கோங்க. பிராய்லர் முட்டையை விட நாட்டுக்கோழி வந்துட்டு நல்ல சத்துக்கள் நிறைந்தது. நம்ம குழந்தைங்களுக்கு அதை சேர்த்துக்கிறதுனால அவங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஃபேட் சத்து கிடைக்கும், தேவையான எல்லா புரத சத்துக்களும் கிடைக்கும். அப்புறம் ஒரு இனுக்கு கருவேப்பிலை உள்ளே சேர்த்து அதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக வந்து நாட்டுக்கோழி முட்டையை வந்து இந்த மாதிரி உடச்சி உள்ளே சேர்த்து அதை வந்து நல்லா பொரியல் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து இது நல்லா பொரியல் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் 7 நாள் 7 வகையான
சைட் டிஷ் ரெசிபீஸ் வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. சுவையான நாட்டுக்கோழி முட்டை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. நன்றி.